நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதுக்கு முன்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு இனிய ஆண்டாக அமையணும், பல்வேறு வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னு தமிழ் தடம் சார்பாக நாங்க உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் தமிழ் தடம் நேயர்கள் எல்லாத்துக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃபேமிலியோட நல்லா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. தமிழ் தடம் சேனலையும் மறந்துடாதீங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. நம்ம இதுல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பை உள்ளாட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க இருந்து நிறைய தலைவர்கள் அங்க போயிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மும்பை அப்படின்றது ஒரு முக்கியமான சிட்டி அப்படின்றதுனால அங்க யாரு ஆட்சி பண்ண போறா, யார் அதிகாரம் செலுத்த போறா அப்படின்ற ஒரு போட்டியானது போயிட்டு இருக்கு. அதே போல பிஜேபி சார்பாக பிஜேபிக்கு ஆதரவாக வாக்கு கேட்க இங்க இருந்து அண்ணாமலை அவர்கள் போயிட்டு அங்க பிரச்சாரம் பண்ணாரு. அப்பொழுது அவர் பேசின ஒரு விஷயம் சர்ச்சையாக மாறி இருக்கு அல்லது மாற்றப்பட்டிருக்கு எப்படின்னா சொல்லலாம். மும்பை அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி, அதை குறுகிய மனப்பான்மையோடு பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் பேசிடுறாரு. இதற்கு அங்க இருக்கக்கூடிய தாக்கரே பிரதர்ஸ், ராஜ் தாக்கரே அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது போல அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுல பேசுறது, தமிழ்நாட்டுல இருந்து பேசுறதுலாம் சரி கிடையாது. இன்னொரு தடவை அப்படி பேசினார் அப்படின்னா மும்பைக்கு வந்தாங்கன்னா அவர் காலை வெட்டுவோம் அப்படின்ற மாதிரி அவருடைய பேப்பர்ல ஒரு ரைட் அப்லாம் எழுதுறாங்க. இதற்கு சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார். நேற்று இரவு அறிக்கை வெளியிட்ட சீமான் அவர்கள், அண்ணாமலை ஒரு தனிநபர் கிடையாது, அவர் தமிழ் தேசிய இனத்தின் மகன். அவரை ராஜ் தாக்கரே இப்படியான விஷயங்களை சொல்லி பேசுறது தமிழ் மக்களை அவமதிக்கும் ஒரு செயல், அதனால இதுக்கு கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. ஸோ எப்படி இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ எலெக்ஷன்ஸ் நெருங்கிட்டு இருக்கு, பிஎம்சி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். குறிப்பா யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல்னா, ராஜ் தாக்கரேவுக்கும் உத்தவ் தாக்கரேவுக்கும் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன்ஸ். ஏன்னா உத்தவ் தாக்கரே பொறுத்தளவுல நமக்கு தெரியும், சிவசேனா கட்சி இப்ப கையை விட்டு போயிருச்சு, சிம்பலும் அவர் கையை விட்டு போயிருச்சு. பெரிய ஒரு பின்னடைவை அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால திரும்ப கட்சியை டெவலப் பண்ணணும், திரும்ப விட்டதெல்லாம் பிடிக்கணும். ஏன்னா அவங்க இந்த மராத்தி அடையாளத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய கட்சி தான் சிவசேனா. ஸோ அந்த பாலிடிக்ஸை திரும்பி கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு. இன்னொரு சைட்ல ராஜ் தாக்கரேவை பொறுத்தளவுல சொல்லவே வேண்டாம், கம்ப்ளீட்டா இல்லாம ஆயிட்டாரு. 2024 ஒரு சீட்டுமே ஜெயிக்கல, ஓட் ஷேர் பயங்கர டிராஸ்டிக்கா கம்மி ஆயிருச்சு, பெருசா எதுவும் பண்ண முடியல. அவர் இன்ஃபுளுன்ஸ் பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்ல ரொம்ப டிராஸ்டிக்கா கம்மி ஆயிருச்சு. ராஜ் தாக்கரே எப்பவுமே இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸை தாக்கி பொலிட்டிக்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். பெரிய இஷ்யூஸ் எடுத்து பேச மாட்டார். ஷாருக் கான பர்சனல் அட்டாக் பண்றது, ஷாருக் கான மிரட்டுறது, இந்த விஷயங்கள், இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் இண்டிவிஜுவல்ஸை டார்கெட் பண்ணி அரசியல் பண்றதுதான் அவரோட ஸ்டைல். இப்ப அண்ணாமலையும் அவரு டார்கெட் பண்றாரு. அது போக ரெண்டு தாக்கரேஸுக்கும் நல்ல சுமூகமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் எலியும் புனையுமா தான் இருந்திருக்காங்க. குடும்ப சண்டை, இந்த பிரச்சனைகள் எல்லாம், அதிகார பகிர்வு, இதுல அவங்களுக்கு பிரச்சனை. இப்ப நான் சொன்னது போல ரெண்டு பேருமே சிக்கல்ல இருக்காங்க. ரெண்டு பேருமே சிக்கல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எலெக்ஷன்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா தனியா நிக்க முடியாது, இவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அதனால இப்ப ரெண்டு பேரும் சேர்றாங்க. சேர்றது மட்டும் இல்லாம மராத்தி அடையாளம் சார்ந்த அரசியலையும் கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட பேஸ், அதையும் ஸ்ட்ராங்கா இப்ப கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சூழல்ல அண்ணாமலை அவர்கள் மகாராஷ்டிரால பிரச்சாரம் பண்றாரு. மும்பைல, தாராவி, இந்த மாதிரியான பகுதிகளில் தமிழர்களோட வாக்குகள் அதிகம். ஸோ பாஜக தமிழர்களோட வாக்குகளை அட்ராக்ட் பண்றதுக்கு அண்ணாமலை யூஸ் பண்றாங்க. ஏறக்குறைய 3-4% ஓட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், பெரிய எண்ணிக்கை அது. அங்க போய் பேசும்போது அண்ணாமலை அவர்கள் இதை பேசுறாரு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப அண்ணாமலை அவர்கள் பேசும்போது மும்பை ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி அப்படின்னு சொன்னாருன்னா அதுல எந்த தவறுமே கிடையாது. இப்ப மும்பை இன்டர்நேஷனல் சிட்டின்னு சொல்றாருன்னா அது மும்பைக்காரங்களுக்கும் மகாராஷ்டிராக்காரங்களுக்கும் அது பெருமை தான். இப்ப நியூஸ்ல நான் பார்க்கும்போது இங்க என்ன எக்ஸாக்டா போட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, இப்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நான் படிக்கிறேன், பாம்பே இஸ் நாட் அ சிட்டி ஆஃப் மகாராஷ்டிரா, இஸ் அன் இன்டர்நேஷனல் சிட்டி அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க சிக்கல் எங்க வருதுன்னா, பாம்பே இஸ் நாட் அ சிட்டி ஆஃப் மகாராஷ்டிரா, இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் சிட்டி. ஸோ பாம்பேன்றது ஒரு மகாராஷ்டிராவோட நகரமா நம்ம பார்க்க கூடாது, அது ஒரு சர்வதேச நகரமா பார்க்கணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது நம்ம பார்க்கும்போது. அது கொஞ்சம் தவறா இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட இன்டென்ஷன் அதுவா இருக்காது. இப்ப சென்னை ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி சொல்றாங்கன்னு வச்சுப்போம், நமக்கு பெருமை தான். சென்னை ஒரு இன்டர்நேஷனல் சிட்டின்றாங்க, நம்ம சந்தோஷப்படுவோம். சென்னை ஒரு தமிழ்நாட்டு நகரம் கிடையாது, ஒரு சர்வதேச நகரம் அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்காது இல்ல. சோ ஃபர்ஸ்ட் எனக்கு சென்னை என்னோட நகரம், தமிழர்களுக்கான நகரம், அது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டியா இருக்குன்றது எனக்கு பெருமையா இருக்கும்.
அப்படிதான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரிதான் அவங்களும் பார்ப்பாங்க. ஆனா இவங்களை பொறுத்தளவுல, இந்த தாக்கரேஸை பொறுத்தளவுல அவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க ஒரு தக்ஸ் தான். அவங்க பேசிக்கலி அவங்க ஒரு தக்ஸ் தான். இப்பயும் பாருங்க, காலை வெட்டிடுவோன்னு பேசுறாங்க பாருங்க. ஏதாவது அறிவு இருக்கா அவங்களுக்கு? காட்டானுங்க மாதிரி பிஹேவ் பண்றாங்க பாருங்க. சோ அவங்களுக்கு இப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ கிடைக்கும் போது இதை யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது, பிஜேபி சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இதை நீங்க அப்படி டைரக்டா பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி கம்யூனிகேட் ஆகுது. பட் ஓவரால் கான்டெக்ட்ல வச்சு பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப நம்ம கட் பண்ணி இதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். ஓவராலா அவர் பேசின விஷயங்கள்ல எடுத்து அந்த கான்டெக்ட்ல பொருத்தி பாத்தீங்கன்னா அவர் வேற அர்த்தத்துல அதை சொன்னாரு. சோ இந்த அர்த்தத்துல அவர் சொல்லல. சோ அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாதீங்கன்றாங்க. சோ அதனால அண்ணாமலை அவர்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். ஏன்னா இப்ப அவர் அங்க போறது பிஜேபி கேம்பெயின் பண்றதுக்காக. யூஸ்வலா அங்க ஏற்கனவே ஒரு போலரைசேஷன் இருக்கு. தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை அங்க இருக்கு. தமிழர்கள் சவுத் இந்தியன்ஸே கொஞ்சம் ஒதுங்கிதான் இருக்காங்க அங்க, இல்லையா? கொஞ்சம் சின்ன சின்ன பாக்கெட்ஸ்ல தான் தமிழர்கள் இருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா இதை யூஸ் பண்ணி அவன் பொலிட்டிக்ஸ் பண்ணிடுவான். உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே எல்லாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு போலரைசேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த போலரைசேஷன் நடந்தாச்சுன்னா பிஜேபிக்கு நல்லது இல்லை. மராத்தி போலரைசேஷன், மராட்டி கன்சால்டேஷன் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா பிஜேபிக்கும் அது நல்லது கிடையாது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுவாங்க. சோ நீங்க அந்த பகுதியில போய் நீங்க கேம்பெயின் பண்றீங்கன்னா பெருசா இஷ்யூ பேஸ்டாலாம் பேசாம, அண்ணாமலை அப்படின்ற ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி இருக்காரு, அங்க போறாரு, அந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் அப்படியே பேசி எடுத்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு வந்துடுறாருன்றதோட ஸ்டாப் பண்ணிட்டா பெட்டர். ஆனா நீங்க இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணும்போது அது போலரைசேஷன் அங்க நடத்தும். ஸோ அந்த ஒரு வகையில பார்க்கும்போது இப்ப பிஜேபிக்கு அது அங்க மகாராஷ்டிரால பேக் ஃபயரும் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ சீமான் அவர்களுடைய அறிக்கை எப்படி பார்க்கலாம்? சீமான் அவர்கள் இதற்கு அறிக்கை வெளியிடணுமா? ஆனா அண்ணாமலை ஆதரிச்சு ஒருபடி மேல போய், அண்ணாமலை அவர்கள் தனிநபர் கிடையாது, அவர் தமிழ் தேசிய இனத்தின் மகன், அவர் இப்படி ராஜ் தாக்கரே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப அண்ணாமலை அவர்களோட பொலிட்டிக்ஸை நீங்களும் நானும் ஏத்துக்காம இருக்கலாம். உங்களை தெரியல, நான் ஏத்துக்க மாட்டேன். சீமான் நான் ஏத்துக்கலன்றதை அவரும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட பாலிடிக்ஸ் வேற. பட் அவர் தமிழன் தானே அண்ணாமலை அவர்கள். சோ ஒரு தமிழனா இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் ஒரு தமிழனா கன்சிடர் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அவரு சப்போர்ட் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பேசாம இருக்காங்க, தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் பேசாம இருக்காங்க, மற்ற கட்சிகள்லாம் பேசாம இருக்கும்போது திடீர்னு அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கை நேற்று வரும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்குதுல்ல இந்த அறிக்கை? இல்ல, இப்ப ராஜ் தாக்கரேவோட அந்த ஆட்டிடியூடும் பாத்தீங்கன்னா சரியில்லைல்ல. காலை வெட்டிடுவேன்னு சொல்றதுன்னா அப்ப உங்களுக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, தமிழர்களுக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த பாலிடிக்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷனா நீங்க தமிழ்நாட்டில் இருக்க தமிழனோட காலை வெட்டுவேன்னு தான் சொல்றீங்கல்ல. அதனாலதான் உங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா உங்க ஊர்ல நீங்க தமிழர்களை ஒடுக்கிருக்கீங்க, தமிழர்களை ஒடுக்கிதான் நீங்க அந்த கட்சியை உருவாக்கிருக்கீங்க. சோ தமிழர்களுக்கு எதிரான அரசியல் அங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட ஒரு நீட்சியா நீங்க என்ன பண்றீங்க, அண்ணாமலை காலை வெட்டுவேன்னு சொல்றீங்க. இதுல அண்ணாமலை பாலிடிக்ஸ் பத்தி நமக்கு கவலை கிடையாது. அண்ணாமலை என்ன பேசினார், அவர் பேசின விஷயங்கள் கரெக்டான்றதெல்லாம் செகண்டரி. அண்ணாமலை தப்பா பேசினாருன்னா பொலிட்டிக்கல் ஆக்ஷன் எடுங்க, சட்ட ரீதியா ஆக்ஷன் எடுங்க, இல்லைன்னா நீங்க விளக்கம் கொடுங்க. அவர் பேசின விஷயம் தவறுன்றத கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு காலை வெட்டுவேன்னா இது திமிர்தனம் இல்ல. அப்ப என்ட்ராக வேண்டிய தேவையும் இருக்குல்ல இங்க. ரெண்டாவது, சிவசேனா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு முற்போக்கான ஒரு அமைப்புலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் அது ஒரு நேஷனலிஸ்ட் அமைப்பாவும் நான் பார்க்கல. அது ஒரு குரூப் ஆஃப் தக்ஸ் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது சிவசேனான்றது. பால்தாக்கரே காலத்துல இருந்தே அது எப்பவுமே ஒரு தக்ஸ் தான் அவங்க. இப்ப ஈழ பிரச்சனை நடக்கும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிறைய தமிழர்களுக்கு. அதனால அவங்க மேல ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வை உண்டு. ஏன்னா அவங்க தனி ஈழத்தை சப்போர்ட் பண்ணாங்க. அது எந்த ஆங்கிள் இருந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க அது ஒரு ஹிந்து நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் அவங்க பார்த்தாங்க. ஸோ சின்ஹல நேஷனலிசம் அங்க கவுண்டர் பண்றதுக்கு தமிழ் நேஷனலிசம் ஒரு ஃபோர்ஸா பார்த்தாங்க. ஸோ அவங்க தமிழ் நேஷனலிசமாவே அதை பார்க்கல, அவங்க ஹிந்துத்துவ நேஷனலிசமா அதை பார்த்தாங்க. அதனால அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. பட் அதை தாண்டி நீங்க சிவசேனாவோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும், அவங்க பெரிய மராத்தி நேஷனலிசமே அவங்க பெருசா பேசலாம். அவங்க பேசுறது மராத்தி நேஷனல் சொல்ல முடியாது. ஏன்னா சிவசேனா வளர்த்து விடுறது இந்திரா காந்தி. ஏன் இந்திரா காந்தி சிவசேனா வளர்த்து விடுறாங்க? 60s யூனியன்ஸ் பவர்ஃபுல் ஆக ஆரம்பிக்குது, ஒர்க்கர்ஸ் யூனியன்லாம். இப்ப அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கல்கட்டாலையும் கம்யூனிஸ்டுகள் ஸ்ட்ராங் ஆகுறாங்க, ட்ராண்ட்ரம்லயும் கம்யூனிஸ்டுகள் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஏன் இந்த சிட்டிஸ்ல எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுறாங்க? நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு, தொழில் வளருது. ஆமா, தொழில் வளருது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது, ஃபேக்டரிஸ் இருக்குது, நிறைய தொழிலாளர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கல்கட்டால கம்யூனிஸ்டுகள் டேக் ஓவர் பண்றாங்க, ட்ராண்ட்ரம்ல கம்யூனிஸ்டுகள் டேக் ஓவர் பண்றாங்க. ஸோ இந்த அம்மா பாக்குறாங்க மும்பை ரொம்ப முக்கியம், அப்ப கம்யூனிஸ்டுகளை கவுண்டர் பண்ணணும், என்ன பண்ணலாம், இவங்களை வளர்த்து விடுறாங்க.
இவங்களை வளர்த்து விட்டு கம்யூனிஸ்டுகளை கவுண்டர் பண்றாங்க. பொலிட்டிக்கலாவும் சிவசேனா ஸ்டார்டிங் தொடக்க காலகட்டங்கள்ல காங்கிரஸோட பி டீமா தான் செயல்படுறாங்க. ஓட்டை உடைக்கிறது, இவங்களை டார்கெட் பண்றது, அட்டாக் பண்றது, இதெல்லாம் பண்றாங்க. அப்புறம் இன்னொரு சைட்ல போலரைசேஷன் கிரியேட் பண்றது, மராத்தி போலரைசேஷனை கிரியேட் பண்றது, தமிழர்களை பெரிய எதிரியா காட்டுறது. தமிழர்கள் அங்க ரொம்ப பாவப்பட்ட நிலையில இருக்கவங்க, பெரிய முதலாளிகளெல்லாம் இல்ல. நீ நிஜமாவே பெரிய நேஷனலிஸ்டா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல நீ காங்கிரஸோட சேரக்கூடாது. மராத்தி நேஷனலிசம் வேற, இந்தியன் நேஷனலிசம் வேற. காங்கிரஸ் பார்ட்டி என்ன கட்சி? இந்தியன் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. உனக்கு இந்தியன் நேஷனலிஸ்ட் பார்ட்டி கூட உனக்கு என்ன வேலைங்க? சோ இவங்களோட பொலிட்டிக்ஸே பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஏழைகளை தாக்குறது, ரெண்டாவது மராத்தி தேசியம்ன்ற போர்வையில இந்தியன் நேஷனலிசமோட டிராவல் பண்றது, இந்திரா காந்தியோட டிராவல் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு 80s 90s வரும்போது ரீபிராண்டிங் பண்றானுங்க. ஏன்னா அப்ப வந்து ஒரு ஹிந்துத்துவ எழுச்சி ஏற்படுது. 80s பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஹிந்துத்துவ மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த டைம்ல பாத்துறாங்க ஃபியூச்சர், அதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு பாக்குறாங்க. அப்புறம் ஸ்லோவா ரீபிராண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 80sல இருந்து இந்த சிவசேனா பார்ட்டி. சோ ஹிந்துத்துவாவை உள்வாங்கக்கூடிய ஒரு மராத்தி தேசியத்தை அவங்க பேசுறாங்க. அப்ப இந்தியால ரெண்டு பொலிட்டிக்கல் போர்சஸ், ஒன்னு காங்கிரஸ் பார்ட்டி, இந்தியன் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. பிஜேபி ஹிந்துத்துவ நேஷனலிசம் பேசக்கூடிய கட்சி. நீங்க மராத்தி நேஷனலிசம் பேசுறீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட உங்களுக்கு எப்படி டிராவல் பண்ண முடியுது? அதுக்கப்புறம் பிஜேபியோட அவங்க பயணம் பண்றாங்க, பிஜேபியோட நீண்ட காலம் அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. இப்ப தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஒன்னு இருக்கு. தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியால திராவிட கட்சியோட அலைன்ஸ் வைக்க முடியுமா? ஏன்னா நீங்க திராவிடத்துக்கு எதிரானவங்க. ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியால போய் காங்கிரஸோட அலைன்ஸ் வைக்க முடியுமா? ஏன்னா அது ஒரு இந்தியன் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஐடியாலஜிக்கு உட்பட்டு தான் செயல்படுவாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இவங்களுக்கு ஒன்றும் ஐடியாலஜி எல்லாம் கிடையாது, பேசிக்கலி தக்ஸ் தான் அவங்க. அப்புறம் இப்ப சூழல் என்ன இருக்குன்னா, இவங்களோட அந்த ஹிந்துத்துவ அரசியல் இருக்குல்ல, சிவசேனாவோட ஹிந்துத்துவ அரசியல், அதை பிஜேபி கையில் எடுத்துட்டாங்க. இப்ப நீ என்ன அந்த வேலையை பாக்குறத நான் பாத்துக்கிறேன்னு அதை கையில் எடுத்துட்டாங்க. கையில் எடுத்தோடனே இவங்களுக்கு இப்ப வேற வேலை இல்லை. ஹிந்துத்துவ பொலிட்டிக்ஸை கம்ப்ளீட்டா பிஜேபி இப்ப கையில் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிஜேபி வீக்கான ஃபோர்ஸா இருந்தாங்க, இவங்க டாமினன்டான ஒரு இடத்துல இருந்தாங்க. மகாராஷ்டிரா ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அப்படிதான். இப்ப ரீசன்ட் டைம்ஸ் 2014 அப்புறம் அந்த ஈக்குவேஷன் மாற ஆரம்பிக்குது. பிஜேபி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்காங்க, கட்சியெல்லாம் உடைச்சிட்டாங்களே. ஆமா. சோ இப்ப நாங்க கொடுக்கறத நீ வாங்கணும், அது போக இப்ப கட்சி அடிச்சு உடைச்சு இந்த கண்டிஷனை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பழைய நீங்க புக்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல தாக்கரே சீனியர் இருக்காருங்க பாருங்க, பால் தாக்கரே, எலெக்ஷன் டைம்ல அவரு தான் ஃபுல் கண்ட்ரோல்ல இருப்பாராம். பெரிய நெகோசியேஷன்லாம் இருக்காதான், இல்ல வாங்கிக்கோங்க அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு அனுப்பி வச்சிருவாராம். அந்த கண்டிஷன்ல இருந்த சிவசேனா இன்னைக்கு இந்த கண்டிஷன்ல வந்து நிக்குது. சோ இப்ப இவங்க கையில இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன? மராத்தி அடையாளத்தை மட்டும் தான் கையில் எடுக்க முடியும். அதுவும் இவங்கனால இந்திய தேசிய முதலாளிகிட்ட தான் சண்டைக்கு போக முடியாது, பெரிய பணக்காரர்கள்ட்ட எல்லாம் போக முடியாது. இவங்கனால இந்த மாதிரி ஏழைகள்கிட்ட தான் சண்டைக்கு போக முடியும். தேசியம்ன்றது சும்மா பாவப்பட்டவர்கள் சண்டைக்கு போறது மட்டும் தேசியம் கிடையாது. அது நம்ம ஊருக்கும் நமக்கு பொருந்தும். வெறுமனே இங்க ஹிந்திக்காரங்க வராங்க, அவங்க கிட்ட மட்டும் நான் முட்டிட்டு இருப்பேன், அது தேசியம் கிடையாது. அவங்க ஏழைகள் பெரிய பலம் இருக்காது. அதையும் தாண்டி நீங்க ஆதிக்க சக்திகளோடையும் ஆதிக்க வர்க்கத்தோடையும் நீங்க மோதணும், அதுதான் நிஜமான தேசியம். அது சோ இவங்க என்னைக்கும் அது பண்ணது கிடையாது. அதனால இவங்க ஒரு பிற்போக்கு சக்தி தான் இவங்க. சோ இப்ப என்ன பண்றாங்க, எலெக்ஷன் கிட்ட வரும்போது மராத்தி நேஷனலிசம் கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு ஒண்ணுதான் அவங்க கையில இருக்கு, ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் எடுக்க முடியாது, அது பிஜேபி தூக்கிட்டாங்க. சோ இப்ப இந்த பாலிடிக்ஸ கையில் எடுக்கிறாங்க. எப்பவும் மாதிரி தக்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றாங்க, மிரட்டுறது. ராஜ் தாக்கரே டெஸ்பரேட்டா இருக்கு. அவரோட பையன் ஏதோ தொகுதியில நின்று மூணாவது தள்ளப்பட்டாரு. அவருக்கு ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியல அவனால. அதான் மராத்தி மக்களுடைய நம்பிக்கையே இழந்தாங்கல்ல. இவங்க ஆக்சுவலா மராத்தி மக்களுக்காக பெருசா எதுவும் பண்ணல, மராத்தி நேஷனலிசமே இவங்க டைல்யூட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ஆக்சுவலா இந்த மாதிரியான கட்சி வந்து தேசியத்துக்கு எதிரான ஒரு கட்சி. நீங்க நிஜமான ஒரு மராத்தி நேஷனலிஸ்ட் பார்ட்டியா இருந்தீங்கன்னா நீங்க இந்திரா காந்தியோட நீங்க சேர்ந்து டிராவல் பண்ணிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளால பாஜகவோடையும் காங்கிரஸோடையும் டிராவல் பண்ண முடியலையே. ஆனா இவர் எப்படி டிராவல் பண்றாரு? அன்னைக்கும் டிராவல் பண்ணாங்க, இன்னைக்கும் டிராவல் பண்றாங்க. இப்ப என்னன்னா, பிஜேபி வண்டியில இருந்து வெளில தள்ளி விட்டாங்க இவங்களை. இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வந்து வெளில வரல, பிஜேபி வெளியே தள்ளி விட்டாங்க. இப்ப திரும்ப வந்து காங்கிரஸ் மடியில வந்து உட்கார்ந்துருக்காங்க. சோ அதனால இவங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் லீனிங்ஸும் கிடையாது. இவங்க வந்து தேசிய கட்சிகளால உருவாக்கப்பட்டவர்கள், அவங்க தேவைக்காக உருவாக்கப்பட்டவர்கள், அவங்க அரசியல் தேவைக்காக உருவாக்கப்பட்டவர்கள் இவங்க. ஓகே, ஒரு பக்கம் வந்து அண்ணாமலை அவர்கள் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேட்டியில பேசுறாரு. அவரு வளர்ந்துட்டு இருக்காரு, நம்ம சாதாரணமா சீமான் அவர்களை இட போட முடியாது. 24 அவருக்கும்
அந்த எலெக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அதுல வந்து 8% ஓட்டு வாங்கிட்டு போறாரு சீமான் அவர்கள். அதனால இந்த எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களுக்கு ஆதரவாக அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல பேசுறாரு. அதன் பிறகு அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனைனா சீமான் அவர்கள் கிட்ட இருந்து அறிக்கை வருது. சோ எப்படி புரிஞ்சுக்கிறது இது? இப்ப நான் வேறு கணக்குகள் உள்ள இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நான் எப்படி பாக்குறேன்னா, எனக்கு ஒரு விஷயம் அண்ணாமலைக்கு எனக்கு பிடிச்சதுன்னா, ஒரு ட்ரெடிஷனல் பொலிட்டிஷியன்ஸ் பார்த்தோம்னா பெரிய அக்ரெசிவா பேச மாட்டாங்க, உப்பு சப்பு இல்லாம பேசுறது, ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க, சாஃப்டா போயிட்டு அப்படியே சாஃப்டா வந்துருவாங்க. நம்ம அதிமுக கூடிய தலைவர்களா இருக்கலாம், நயனார் நாகேந்திரன் இப்ப பாஜக இருக்கவரா இருக்கலாம், அப்புறம் அதிமுக இருக்கவங்களா இருக்கலாம், இவங்களாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டைல்ல தான் இருப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த ஸ்டைல் ஆஃப் பொலிட்டிஷியன் கிடையாது. கொஞ்சம் அதிரடியா பேசக்கூடியவர், சில விஷயங்களை அதிரடியா செய்யக்கூடியவரும் கூட, ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியவர். இப்போ ஒரு சமநிலை இருக்குல்ல, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியவர். அவரோட பொலிட்டிக்ஸை நான் ஏத்துக்க மாட்டேன், அவரோட ஐடியாலஜி ஏத்துக்க மாட்டேன், அவர் இருக்கக்கூடிய கட்சியை நான் ஏத்துக்க மாட்டேன். பட் இது இருக்குல்ல, இந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இது ஏதோ ஒரு வகையில சில நேரங்கள்ல சிஸ்டமை சேலஞ்ச் பண்ணுவது, சில நேரங்கள்ல திமுகவை சேலஞ்ச் பண்ணும். பாஜகன்ற கட்சி ரெடியா இல்லைனாலும் இவரு சேலஞ்ச் பண்றாருல, சில நேரங்கள்ல பாஜகவையும் சேலஞ்ச் பண்றாரு. ஏன்னா பாஜகவுக்குள்ளயும் ஒரு பெரிய ப்ராப்பரா ஃபிட் ஆகல. சோ அந்த வகையில சீமானும் ஏறக்குறைய அதே மாதிரியான லீடர் தான். சீமான் ஒரு இண்டிவிஜுவலா தாண்டி தமிழ் நேஷனலிசமும் அந்த மாதிரியான ஐடியாலஜியா தான் இருக்கு. எங்கேயுமே ஃபிட் ஆகல, தமிழ் நேஷனலிசம் ஃபிட் ஆகவும் முடியாது. சோ எங்கேயுமே ஒட்ட முடியாம தனியா தான் இருக்காங்க. ஏன்னா ஸ்பேஸ் கிடையாது தமிழ் நேஷனலிசம். தனியா தான் தமிழ் நேஷனலிசம் குரோ ஆகும். நாளைக்கு இன்னொரு தமிழ் தேசிய கட்சியோட தமிழ் என்டிகே கூட்டணி வைக்கலாம், ஆனா இப்போதைக்கு தனியா தான் நின்று ஆகணும். சோ அப்படி பார்க்கும்போது அந்த லெவல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தான் பாக்குறேன். ரெண்டு பேரும் ஒரு யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய லீடர்ஸ். ரெண்டு பேருமே இந்த கரெக்டா அந்த சிஸ்டமுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகிற ஆட்கள் கிடையாது. சில நேரங்கள்ல கொஞ்சம் சிஸ்டம் மீறி செயல்படுற ஆட்கள். ஸோ அந்த வகையில சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா அதை தாண்டி பொலிட்டிக்கலா ரெண்டு பேரும் சேர முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் பொலிட்டிக்கலா சேரணும்னா ஐடியாலஜிக்கலா ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கணும். இப்ப நான் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சா சேரலாம், தனி கட்சி ஆரம்பிக்கணும். அந்த தனி கட்சி தமிழ் தேசிய கட்சியா இருக்கும். இல்லைன்னா குறைந்தபட்சம் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது அந்த கட்சி. திராவிட கட்சியாவோ இந்திய தேசிய கட்சியாவோ இருக்கக்கூடாது. அப்ப மேபி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாம சேர்ந்தா அது ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸா இருக்கும். அப்புறம் தமிழ் நேஷனலிசமும் அங்க சிவசேனா ரேஞ்சுக்கு இறங்கியிருக்கும். ஓகே. ஸோ அதனால இங்க மகாராஷ்டிரா நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது இவங்க இப்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க. கார்னர்ல எளிய ஓரமா தள்ளலாம் அட்டாக் பண்ணல, அந்த மாதிரி தான் ரொம்ப கார்னர்ல இவங்க புஷ் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி டெஸ்பரேட்டான பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறாங்க. நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.